ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வராம. இதை சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னதனுடைய பலன் கிடைக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமம் சொன்னாக்க என்ன பலன் கிடைக்கும்? இதுக்கு என்ன பரிகாரம்? பரசுராம பரசுராம ஜமதக்னி ராமா பரசுராம பரசுராம ரேணுகா ராமா. எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பியினுடைய அருளோடு இன்றைய சிந்தனைகள். இது நிறைய பேர் சொல்லுவாங்க, விஷ்ணு சகஸ்ரநாமம் பண்ணாக்க நமக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், அங்கே போகலாம், இங்கே போகலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முதலில் எடுத்து சொன்னவர் பிதாமகர். இவர் தான் விஷ்ணு சகஸ்ரநாமத்தை இயற்றியவர். இவர் எதற்காக சொன்னார் அப்படின்றது நிறைய பேர் எந்த இடத்திலும் பதிவு பண்ணலை. ஏன்னா இவர் நிறைய பாவங்கள் செய்திருக்கிறார். சகுனியுடைய சகோதரர்கள் அனைத்து சகோதரர்களையும் ஒருவேளை உணவு கொடுத்து எல்லாரையும் முடிச்சு வச்சவர் இவர் தான். காந்தாரியினுடைய சகோதரர்கள். இது காந்தாரிக்கும் தெரியும், சகுனிக்கு தெரியும். அனைத்து சகோதரர்களையும் சம்ஹாரம் செய்தவர், அதுவும் சிறைச்சாலையில் வைத்து முடிச்சவர் இவர் தான். இந்த பித்ரு தோஷம்ங்கிறது இவருக்கு வந்து சேரும் இல்லையா? இந்த பித்ரு தோஷம்ங்கிறது வந்து சேரும். இவர் என்ன பண்றார்? தியானிக்கிறார். யாரை தியானிக்கிறார்? மகாவிஷ்ணுவை தியானிக்கிறார். என்ன அந்த மகாவிஷ்ணு இருக்கார் பாருங்க, அவர் மட்டும்தான் பிதுர்லோகத்தில் இருக்கக்கூடியவர்களை ஆசீர்வதிக்கக்கூடியவர். அப்படி தியானிச்சு என்ன கேட்கிறார்? இந்த உடம்பிலிருந்து உயிர் பிரிவதற்குள் நான் செய்த பாவங்களை எல்லாம் களைந்து விட வேண்டும். நான் நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன், நிறைய பேருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறேன். சிகண்டிலேருந்து அத்தனை பேருக்கு நான் துரோகம் பண்ணதான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா என்னுடைய பராக்கிரமம், பலம், இதை வச்சு நிறைய பண்ணிட்டேன். ஆனா இதிலிருந்து நான் விடுபட வேண்டும். அஷ்டவசுக்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர் பிதாமகர். நான் மீண்டும் அஷ்டவசுக்களில் ஒரு வசுவாக போய் சேர வேண்டும். இதற்கு பிராயச்சித்தம் என்பது என்ன அப்படின்னு கேட்கிற பொழுதுதான் மகாவிஷ்ணுடைய அனுகிரகத்தோடு அவரால் உதிர்க்கப்பட்ட சகஸ்ரநாமம் தான் இந்த விஷ்ணு சகஸ்ரநாமம். பித்ருதோஷம் நிவர்த்தி செய்வதற்கு மிக முக்கியமான ஒரு சகஸ்ரநாமம் இது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்கின்ற வீட்டில் பித்ருதோஷம் வராது. விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் பண்ணால் அவர்கள் முன்னோர்கள் திருப்தி அடைவார்கள். இந்த குழந்தைங்க நல்லா படிக்கும். ஏகாதசி விரதத்துக்கு அவ்வளவு மகிமை. எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னா சும்மா சாதாரணமா நினைச்சுக்கிட்டு போயிடும். இல்லை, அதில் எவ்வளவு விஷயங்களை நமக்காக நம் முன்னோர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை பாராயணம் செய்யுங்கள். மகாவிஷ்ணுடைய அனுகிரகம் உங்களுக்கு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். எல்லோரும் இன்புற்றிருக்க சுவாமிநாத சுவாமியை பிரார்த்தனை செய்கிறேன்.